ரமலானில் ஒரு கால் வருது. ஒரு உமா பேசினாங்க, ஷுக்கூர் செய்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ ஷுக்கூர் செய்யணும்னு அந்த ஃபோனில் நான் புரிஞ்சுக்கொண்டேன். அந்த மாதிரி நல்லா படித்த ஒரு உமா, அவள் கேம்பஸ் போயிருக்கிறாள். அவள் பேச்சில் விளங்குது, அவள் தைரியமாக பேசுகிறான். இந்த பக்கம் என் கண் கலங்குது. அவள் சொல்கிறா, எங்கள் மகளுக்கு 2 கண்ணும் தெரியாமல் போச்சு. எங்கள் மகள் ப்ளூ ஐஸ், சின்னத்தில் பிறக்க போக்கல அவ்வளோ அழகு. அந்த கண்ணை பார்க்கல அப்படி பசுது. ஆனால் அந்த கண்ணை டச் பண்ணினா கண்ணு பொட்டையாக போயிடும், குருடாக போயிடும். எங்கள் மகள் சின்ன காலத்தில் ஒரு கண்ணு போச்சு. எங்களுக்கு எல்லாம் தோட்டம் துறவெல்லாம் தந்திருந்தான், எல்லாம் விற்றோம். இந்தியா வரைக்கும் போனோம். 2வது கண்ணை பாதுகாக்கணும் என்பதுக்கு எல்லாமே செஞ்சோம். எங்கள் மகள் குமராகி 3 மாதம். அதில் இப்போ கொஞ்சம் கண்ணாடி போடுவா, ஒரு கண்ணால் தான் நல்லா படிப்பா. அன்றைக்கு சுபகுக்கு எழும்பிட்டா, எழும்பி நைட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா, புக்கெல்லாம் ஸ்கூல் போகணுமென்று ரெடி ஆகிட்டா. ரெடியாகி எங்கள் மகள் வர்றா. எங்கள் வீட்டில் எங்கள் வாப்பா சொல்கிறவங்க வாப்பா, எங்கள் வாப்பாக்கு 74 வயசு. அவர் பெரலைஸ், நடக்க மாட்டார், வளமே எழும்ப மாட்டார். அந்த நேரத்தில் அவரால் இயலாது. அன்றைக்கு பார்த்து அவர் எழும்பியிருக்கிறார். எங்கள் மகன் கண்ணாடியை கழட்டிட்டு தான் வெளியே போவா, ஒரு கண்ணு தான். ஆனால் அந்த கண்ணு பாதுகாப்பதுக்காக ஸ்கூல் வரைக்கும் போய் நின்றனா. டீச்சர்ஸ்மார்கள் பெருசாகிற வரைக்கும் சொன்னாங்க, போங்க இப்போ போதும், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். மகள்கிட்ட கண்ணு எதுவும் நடக்கக்கூடாது என்பதுக்கு அப்படி நின்ன. சுபகு தொழுகைக்கு உதவெடுத்துட்டு வர்ற மகள் எங்கள் வாப்பாட்ட முட்டிட்டா. முட்டினவோட கண்ணு டேமேஜ் ஆகிட்டு. நாங்கள் எடுத்து எல்லா இடத்துலையும் போனோம். டாக்டர்ஸ்மார்கள் சொன்னாங்க, பார்த்துட்டு கண்ணு பாதுகாக்க முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ அவள் வீட்டில் இல்லை, கிளினிக் போயிருக்கிற வாப்பாவோட. அதனால தான் நான் உங்கள்கிட்ட எடுத்து பேசுகிறேன், அவள் வச்சுட்டு பேச இயலாது. எங்கள் மகள் தேம்பி தேம்பி அழுகுறா. அவங்க பயான் நிறைய கேட்பா, நானும் கேட்பேன். பயான் கேட்டு கொஞ்சம் அமைதியாகிறனால ஃபோனில் பேசலாமான்னு கேட்க உங்கள்கிட்ட எடுத்து அவள் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறா. அல்ல நாளைக்கே என் கண் பார்வையை தந்துருவானம்மான்னு கேட்குறா. இப்போ படுத்த படுக்கையில் நிற்கிறா. வாங்கம்மா, நாங்கள் சாட்சி வீட்டுக்கு போகமாண்டா. நான் என்னம்மா செய்ய, எனக்கு தான் யாரையுமே பார்க்க இயலாதேம்மா, நான் என்ன பார்க்கமான்னு கேட்குறா. வாங்கம்மா, உடுப்பு வாங்கி தரேன்னு கேட்குற நேரம் எனக்கு உடுப்பு கலர் விளங்காது. நான் எந்த உடுப்புமா போட எண்டி, எனக்கு என்னத்துக்குமா? அல்ல நான் கனவு காண்ற மாதிரி இருக்குமா, நாளைக்கே பார்வை வந்துருமான்னு கேட்கிறா. நான் என்ன பதில் கொடுக்க, நான் என்ன செய்ய? என்னால எதுவும் செய்ய முடியல. நான் சொல்றேன், அல்லாஹ் தருவாம்மா, நம்பிக்கை இழக்காதீங்கம்மா. அந்த தாய் பேசுறா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு சம்பவம் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த பார்வையை தந்ததின் பெருமதியை நாம் புரியலாம். சுக்கூர் செய்வதற்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பை சுக்கூர் செய்யாமல் எப்படி வாழுவதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சகோதரர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஜும்மா முடிய அவருடைய வீட்டுக்கு எனக்கு சாப்பாடுக்கு போட்டார். ரொம்ப மாஷா அல்லாஹ் திடகாத்திரமானவரா, சந்தோஷமா. நானும் இன்னும் சிலர்களும் அந்த ஏரியாவில் உள்ள ஜும்மா செஞ்ச மௌலைமாரெல்லாம் வந்திருந்தாங்க புத்தளத்து. அவர் வீட்டில் சாப்பாடு, சிரிச்சு பேசினார். ஒரு 4 மாதம் போகல, ஃபோன் கால் வருகுது. அவர் ஹாஸ்பிட்டலில் துவா செய்யுங்க, கடுமையான இதில் இருக்கிறார். திரும்ப போய் அவரை சந்திக்கிற நேரம் எப்படி நின்று திடகாத்திரமா நின்றாருடைய 2 காலும் எடுத்து, 2 காலும் இல்லை. அவர் அப்படியே படுத்த படுக்கையில் அவரை அதே வீட்டில் எந்த வீட்டில் போய் சாப்பிட்டனோ, எந்த வீட்டில் நின்று சாப்பிடுங்கன்னு தந்தாரோ, அவருடைய 2 காலும் இல்லாமல் என்றார். சொன்னார் அழுது கொண்டு, அல்லாஹ் காலுடைய பெருமதியை சொல்லுகிறான் என்றார். அவருக்கு இறுதியாக நான் போன ஜும்மாவிலே அவரை கொண்டு வந்து ஜும்மாவிலே வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினுக்கு அல்லாஹ் ஏது செய்தாலும் அந்த மூமின் அந்த நேரத்தில் இறைவன் இவ்வளவு காலம் எனக்கு தந்த காலின் பெருமதியை உணர்கிறேன் என்கிறார். இன்அம்ரஹு குல்லஹு கைர். ஒரு மூமினுக்கு எல்லாமே கைர். அது ஏன் என்பதை அல்லாஹ் பிறகு சொல்லுவான். இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர. அவருக்கு ஏதாவது நலவு நடந்து விட்டால், இறைவா நான் இல்லை, இறைவா நீ, இறைவா இது என்னுடைய ஆற்றல் இல்லை, இறைவா நீ தந்தது, இறைவா எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி செலுத்த 2 ரக்காத்து தொழணுமா, தர்மம் கொடுக்கட்டுமா தேடுவார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஃபகான கைரல்லா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மந்திரத்தை சொன்ன உடனே வீட்டுக்கு போய் இன்றைக்கு சம்பாத்தியம் நிறைய கிடைச்சிட்டு வைஃப் கையில் கொடுத்துட்டு, ஏன் திறமை இல்லை, ரப்பு போட்டது, தொழுவுங்கம்மா, நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தொழுவோம்மா. அவர் சுக்கூர் செய்கிறார். ஃபகான கைரல்லா. அவருக்கு அது சிறந்ததாக மாறுதுண்டாங்க ரசூலுல்லாஹ், சிறந்ததாக மாறுதுண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வைன் அஸாபத்து ضرா. அவருக்கு ஒரு தீங்கு அவரை தொடுவது, அவருக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, அவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, சபர, அவர் பொறுமையாக நிற்கிறார். என்ன பொறுமை? அல்லாஹ் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவான், அதுக்கு நாள் எண்ணுகிறேன். நிச்சயமா அல்லாஹ் கொண்டு வருவான். நிஅமல் மௌலா
வ நிஅமன் நஸீர். சிறந்த பாதுகாவலன், சிறந்த உதவியாளன் வேற எவனும் இல்லை. அந்த உணர்வோடு இருக்கிறார். ஃபகான கைரல்லாஹ், அவருக்கு அது நலவாக மாறுகிறது என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய என்ன சித்தாந்தத்தில் இந்த கல்பு இயங்குது என்ற ரகசியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் நிறைய பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் தன்னுடைய மகனுடைய மரணத்துக்கு நேரம் சொல்கிறாங்க. அதாவது சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையில் குழந்தை கொண்டு வந்து வைக்கப்படுது இப்ராஹிம். உங்களுக்கு தெரியும், கடைசியாக கிடைச்ச புள்ள 1.5 வயசு 18 மாதம் இப்ராஹிம் மௌத்தாகிற நேரம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணான லேசாக கண்ணீர் விடுது. அப்போ அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் பக்கத்துலேருந்து கேட்குறாங்க, வாந்த யார சொல்லலா, அந்த யார சொல்லலா, நீங்கள் லேசாக கண்ணீர், துனியாவில் நீங்கள் அழமாட்டீங்களே யார் சொல்லா, அல்லாஹ்ட விஷயத்தில் தேம்பி தேம்பி அழுகிற ரசூலுல்லாஹ். துனியாட விஷயத்தில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூல் நபி மாதிரி வரணும்னு பேர் வச்சாங்க ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட புள்ள ரசூலுல்லாஹ்க்கு இருந்த கடைசி ஆம்பளை புள்ள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் அப்படி வருவது, வந்த உடனே ரஹ்மான்டாங்க ரசூல். அல்லாஹ்ட ரஹ்மத் எப்படி மாத்துறாங்க பாருங்க. அல்லாஹ்ட இறக்கம் பாயுது, முடிச்சிட்டாங்க. இன்னல் ஐன தத்மா வல் கல்ப யஹ்சன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு, அதாவது கண்ணு கண்ணீரை வடிக்கிறது, கல்பு கவலைப்படுகிறது. வலா நகூலு இல்லாமா யுத ரப்புனா வ இன்னா பிஃபராகிக யா இப்ராஹிம் லமஹ்சூனூன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்ராஹிம் உங்களுடைய பிரிவு எங்களை கவலைக்குள்ளாக்கப்படுகிறது. இப்ராஹிம் நீங்களை விட்டு பிரிஞ்சு போறீங்க, சின்ன மகன் பிரிஞ்சு போறீங்க, ஆனா தப்பா பேச மாட்டோம். ரப்பை பொருந்திக் கொள்வோம், ரப்பு என்ன செய்கிறான் அதை புரிந்து கொள்வோம் என்று கல்வை சரி செய்து கொள்கிறார்கள். பாலைவனத்து மண்ணிலே அந்த அதிசயம் நடக்குது என்று சொன்ன நிறைய நடக்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் நீங்கள் தொடர்ந்தும் இங்கே வரலாறுகளில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம், ரொம்ப பெரிய ஆச்சரியங்கள்லாம் வரலாறு நெடுகிலும் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே இங்கே அந்த ஆச்சரியங்களை பார்க்கலாம். இந்த கல்பு அமைதி பற்றி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறார், சூரா ஆல இம்ரானில், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த். இந்த நேரம் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மக்ஃபிரத்தை, அவனுடைய பாவ மன்னிப்பை எனக்கும் உங்களுக்கும் தரணும். அல்லாஹ் சொல்கிறான், வசாரிஉ, ஓடி போங்கப்பா, விரைந்து வாங்கன்றான் அல்லாஹ். விரைந்து வாங்க. இங்கே ஒரு தங்க குவியலை வச்சுருந்தா யார் வேகமாக வந்து எடுக்கிறீங்களோ அவருக்கு தான் இந்த மாணிக்கம் என்ற ஒரு மாணிக்கத்தை வச்சு டைமண்டை வச்சா எப்படி ஓடுவோமோ அல்லாஹ் சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், ஓடி வாங்க. அல்லாஹ் மன்னிக்க ரெடியாக நிற்கிறான். எந்த பாவத்தை செஞ்சீங்களோ அவ்வளோ பாவத்தோட வாங்க, நான் உங்களை மன்னிக்க போனோம், ஓடி வாங்க. என்ன ஓடி வாங்கன்னு அர்த்தம், மௌத்துக்கு முன்னாடி செய்யுங்க, நாளைக்கெண்டு லேட்டாக்காதீங்க, ஓடி வாங்கன்றல்லாம் சொல்லிட்டு, ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியை விட விசாலமான ஜன்னத்துக்காக ஓடி வாங்க. உய்தத்தில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு அது ரெடியாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா. எங்கள் கல்புகளெல்லாம் குர்ஆன் மாற்றி இருந்தா சகோதரர்களே, 4 பேர் பார்க்குறாங்க என்பதுக்கு நாங்கள் தர்மம் செய்ய மாட்டோம். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா, அந்த கல்பு குர்ஆனோடு மாறினால் அவர்கள் யாருக்கும் தெரியாம கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, அவர்கள் செழிப்பிலும் கொடுப்பார்கள். ஒன்றுமே இல்லையா, இருப்பது 100, 50 கொடுத்து நீ சாப்பிடுப்பான்னு கொடுப்பார்கள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா வல் காலிமீனல் கைல, கோபத்தை மென்று விழுங்குவாங்க. மனைவி பேசுகிற நேரம் கனவுக்கு கோபம் வருவதா மென்று விழுங்குவார். 4 சபையில் கோபம் வருவதா மென்று விழுங்குவார். வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார். இந்த தன்மையெல்லாம் இன்னும் நிறைய அல்லாஹ் சொல்லிட்டு வாரான். இவைகளெல்லாம் நமக்குள் வந்தால்தான் நம்ம கல்பு சேஞ்சாக இருக்குது. நாங்கள் முத்தகீன்கள், நம்ம உரசி பார்க்கணும். போன நோம்போடு இந்த நோம்பில் எனக்கு கோபம் குறைஞ்சிருக்குதா, போன நோம்பில் எனக்கு அநியாயம் செஞ்சவர்களை நான் இந்த நோம்பில் மன்னிச்சிட்டேனா. வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அந்த முஹ்சின்களை அல்லாஹ் விரும்புகிறான். நான் முஹ்சினா இல்லையா, அல்லாஹ் சொல்கிற கல்பு எனக்கு இருக்குதா. தயவு செய்து பெரியவர்களே, நாம் எவ்வளோ அறிவாளிகள் என்பதல்ல முக்கியம், எங்களுக்கு எவ்வளவு குர்ஆன் தெரியும் என்பதல்ல முக்கியம், எங்களுக்கு எத்தனை ஹதீஸ் மனனம் என்பதல்ல முக்கியம், எங்களுடைய கல்பு எப்படி என்பதுதான் முக்கியம். இறைவனோட முனாக்கஷா, தொழுகையில் அல்லாஹ்வோடு நாம் பேசினோமா என்பது முக்கியம். உளுந்து எழும்பினோமா, என்னமோ தொழுதோம், மிஸ் ஆகிட்டு வேற யோசனையில் போயிட்டோம். அல்லாஹ் சொல்றான், காமு குசாலா, அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள். யார்? முனாஃபிக்கள். தொழுவார்கள். ஒன்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதிபயங்கரமான ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் பார்த்ததில் ரொம்ப பயங்கரமான ஒரு ஹதீஸ்.
என்னையும் அல்லாஹ் உங்களையும் பாதுகாக்கணும் என்பதற்கு இதை சொல்லுகிறேன். நான் நினைக்கிறேன் குர்ஆனும் சுன்னாவையும் பின்பற்றவர்களுக்குத்தான் இது பொருந்தும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய மலைத்தொடர் ஒன்று இருக்கு. அந்த மலைத்தொடருக்கு பேர் திஹாமா மலை. அந்த மலை சாதாரணமாக உம்ரா போகிறவங்களுக்கு தெரியும். அந்த மலை அந்த மக்களுக்கு தெரியும். இப்போ நாம் ஸ்ரீலங்காவில் மலை வேறு, மலை தொடர் வேறு. இந்த நக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா மலை தொடர், நக்கிள்ஸ் கந்து வெட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு இப்படி மலையோட மலை தொடர் 1 2 அப்படி போகும் மலை. இந்த திஹாமா என்பது அந்த மாதிரி பெரிய மலை, பெரிய அந்த மாதிரியான ஒரு மலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. திஹாமா மலை அளவுக்கு மறுமை நாளில் ஹசனாத்துகளோடு, நன்மைகளோடு, நல்லறங்களோடு சில பேர் வருவாங்களாம். அல்லாஹ் ஒரு நாளும் ஒரு மூமினுடைய அமலை அல்லாஹ் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் தொழுதா நான் வீணாக்க மாட்டேன், நீங்கள் ஹஜ் செஞ்சா நான் வீணாக்க மாட்டேன், எனக்காக நீங்கள் சஜ்தாவுல விழுந்தா வீணாக்க மாட்டேன். ஆச்சரியமான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபா மன்சூரா, அல்லாஹ் தூசி தூசியாக பறக்கொடுவான். கொண்டு வந்த அவ்வளோ பெரிய ஜிபால் மலை அளவுக்கு கொண்டு வர்ற, தியாமா மலை அளவுக்கு கொண்டு வர ஹசனாத்துகளை வச்ச உடனே சுபஹானல்லாஹ், அந்த நன்மை எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? அந்த நன்மை நானும் நீங்களும் செய்வோமான்னு டவுட். ஏன் டவுட்ண்டா ஹதீஸில் வர்ற நன்மையை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அவ்வளோ நன்மையோட வந்தோடனே எல்லாம் தூசி தூசியாக பறக்க விடுவான. சஹாபாக்கள் பயந்துட்டாங்க. சொன்ன உடனே, யார ரசூலல்லாஹ், அவங்க யார ரசூலல்லாஹ், அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, யார ரசூலல்லாஹ், அவங்க பண்பை சொல்லுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வ இன்ன மின் ஜில்தத்திக்கும், அவங்க யாருன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு என்ன தோல் இருக்குது? இதே தோல் தான் அவங்களுக்கு. இன்னமின் இஹ்வானிக்கும், உங்கள் சகோதரர்கள். நாங்கள் சொல்ல சஹாபாக்கள் இன்னும் பயப்படுறாங்க. உங்கள் சகோதரர்கள் உங்களோட நிற்கிறவங்க, உங்களுக்கு என்ன தோல் அதே தோல். இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அசந்து போயிடுவாங்க சஹாபாக்கள், யஹுஸூன பில்லைல் கமா தஹுஸூன், யஹுஸூன மினல் லைல் பில்லைல் கமா தஹுஸூன். இரவை நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அப்படி அவங்க இரவில் தொழுவாங்க. இங்கெல்லாம் எத்தனை பேர் இரவு தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? சஹாபாக்கள் இரவு தொழுகை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, நீங்கள் எப்படி நைட்டு தொழுவீங்களோ அப்படி தொழுவாங்க. சுபஹானல்லாஹ், இந்த நன்மைக்கு எத்தனை பேர் வருவோம்னு தெரியாது. இந்த இடத்துல எத்தனை பேர் தஹஜ்ஜுத் தொழுகிறோம்னு தெரியாது. இரவை சஹாபாக்கள் தொழுற மாதிரி நாங்கள் தொழ மாட்டோம். கன்ஃபார்ம் ரப்பே எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். அந்த அளவுக்கான தொழுகை. அவங்க செஞ்ச குற்றம் என்ன? இப்பதான் பிரச்சனை. அவங்க செஞ்ச குற்றம் என்ன? அவங்க தொழுதாங்க, அவங்க நோன்பு பிடிச்சாங்க, அவங்க எல்லாம் செஞ்சாங்க. இன்னும் இஹ்வானிக்கும், உங்க சகோதரர்கள் அப்பா, உங்களோட சஃப்ல நிக்கிறவங்க. இன்னும் ஜில்தத்திக்கும், உங்களுக்கு என்ன தோல் இருக்குதோ அதே தோல், அதே ஆட்கள். அவங்க பண்பு என்னாச்சு? அவர்கள் அவர்கள் தனிமையாக விட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சிம்பிளா மீறிடுவாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறிடுவாங்க. தனிமையானா விபச்சாரம் கணக்கு இல்லை, தனிமையானா உள்ள வட்டியெல்லாம் வியாபாரத்துக்குள்ள, தனிமையானா எல்லா முசீபத்தையும் பட்டு நான் தான் பெரிய ஹாஜியார் தோப்போட நிற்கிறேன் பாருங்களேன், ஜுப்பா தொப்பியோட நான் தான் ஊருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். தனிமையில் போலீஸோட சந்திச்சால் லஞ்சம் யாருக்கும் தெரியக்கூடாது. லஞ்சம் நான் கொடுக்கறது இல்லை, தனியாக தான், யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் போட்ட வரம்புகளை அவர்கள் மீறி விடுவார்கள். அல்லாஹ் அதனால் அவருடைய அபா மன்சூரா, அவருடைய நன்மைகளை தூளாக்குறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். தீனை படித்து புரிந்து இந்த கல்புக்கு ட்ரைனிங்க்கு தான் திருக்குர்ஆன் வந்துச்சண்டா, அந்த ட்ரைனிங் எடுக்கணுமெண்டா குர்ஆனை ரமலானில் மட்டும் ஓதி முடிச்சிடாதீங்க. அல்லாஹ்வுக்காக கேட்குறேன், அதை படிங்க, தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் இல்லாட்டியும் கூட சூரா கஸஸ், சூரா ஷுஆரா, சூரா தாஹா, சூரா யூசுப், வரலாறுகள் சொல்லக்கூடியதெல்லாம் படிங்க. உங்கள் கல்பு மாறும். இந்த உலகத்தில் அந்த கல்புகள் மாறியது. சண்டை பிடித்தவர்கள், தூசணத்தால் பேசியவர்கள் சிரித்தார்கள்.
சலாம் சொல்ல ஆரம்பித்தார்கள், முசாஃபஹா மானக்கா செய்து கொண்டார்கள், மக்களுக்கு உதவி செய்தார்கள், எல்லாத்தையும் வீட்டில் உள்ளதையெல்லாம் கொட்டினார்கள். உலக வரலாறில் மனிதர்கள் இப்படிப்பட்ட புனிதர்களை பார்க்கவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மனிதர்களில் மோசமானவர்கள் உலகத்திலே மிக புனிதமானவர்களாக மாறினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட சமுதாயமாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. என்னுடைய பேச்சில் உள்ள பிழைகளை ரப்புல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.